ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது சாரப்பருப்பு பற்றி பார்க்க போகிறோம். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, வால்நட்டு எல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. அதே போல் தான் இந்த சாரப்பருப்பும் ஒரு அற்புதமான ஒரு பருப்பு. நல்ல சத்துக்கள் நிறைஞ்சது, புரதம் அதிகமாக இருக்குது. ஒரு 20 கிராம் வரைக்கும் புரதம் இந்த பருப்பில் கிடைக்கிது. விட்டமின், மினரல் எல்லாம் நிறைய இருக்குது. அதுபோக தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு இந்த பருப்பு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுடைய குடல், வாய்ப்புண் இந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் இந்த பருப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளியராக இருக்குது, வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பருப்பு நீங்கள் நிறையா ரெகுலராக எடுக்கிறீங்க, அதாவது விந்தணு குறைபாடு இருக்குது, தாது சரியில்லை அப்படின்னா இந்த பருப்பை நீங்கள் உபயோகப்படுத்தலாம், சாப்பிட்லாம். நல்லா இதை சாப்பிட உங்கள் விந்தணு நல்லா கெட்டியாகும். தண்ணியாக நீர்த்து போய் கிடக்குது அப்படின்னாலும் சரி, இந்த சாரப்பருப்பை 1 டம்ளர் பால் சுட வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி டீஸ்பூன் அளவுக்கு இந்த பருப்பை நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த பாலில் வெதுவெதுப்பான பாலில் மிக்ஸ் பண்ணி இதை ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் விந்தணு நல்லா கெட்டியாகும். விந்து கெட்டியாகும். உங்களுக்கு டெஸ்டரோன் அதிகப்படுத்தும். உங்களுடைய உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் தேகம் சைனாக இருக்கும். இந்த மாதிரி சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பருப்பை பற்றி. அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. நல்ல ஃபேட் இருக்குது, குட் ஃபேட்டு, கொலஸ்ட்ரால் இல்லை. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பருப்பில் ஃபைபர் கண்டென்ட், நார் சத்து அதிகமாக இருக்குது. செரிமானத்தை சீராக்கக்கூடிய தன்மை இருக்குது. முக்கியமாக கலோரி இதில் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் எடுத்துக்கலாம். இது எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். வெயிட்டு கூடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறீங்க, உங்களோட எடை கூடணும், உங்கள் மசில் கூடணும், சத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பருப்பை ரெகுலராக சாப்பிட ஆரம்பிங்க. இது சிறு குழந்தைகளும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். யாருனாலும் இந்த பருப்பை சாப்பிடலாம். சாப்பிடக்கூடிய அளவு தான் இது இருக்கும். இதை அப்படியே சாப்பிட்லாமாங்க, வறுத்து சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ளைனாகவே சாப்பிடலாம். இந்த பருப்பை ஒரு பிரச்சனையும் இல்லை அரைச்சி சாப்பிடு அப்படி நினச்சிங்கன்னா இந்த பருப்பை பேஸ்ட் பண்ணி பால் சூடு பண்ணி அந்த பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். தினசரி நைட்டு கணவன் மனைவி 2 பேருமே சாப்பிட்லாம். இது ஒரு நல்ல ஒரு சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு அற்புதமான பருப்புன்னு தான் சொல்லணும். விலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதாம் பருப்போட கொஞ்சம் விலை அதிகம்தான். ஆனால் அதை விட சத்து இதில் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லோரும் வாங்கி சாப்பிட முடியுமா அப்படின்னா ஒரு 50 கிராம், ஒரு 100 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 20 பருப்பு, 30 பருப்பு இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு கூட இருக்கலாம். அதாவது அதிகமான விலை, அதனால் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, சந்திப்போம்.